தான்ஸ்ரீ பட்டத்தை கொண்ட தொழிலதிபர் 10 மில்லியன் ரிங்கெட் மோசடியில் கைது. பேராகரிக் அருகே வாகன ஓட்டிகள் நோக்கி யானைகள் ஓடி வந்ததால் நெடுஞ்சாலையில் பரபரப்பு. ஜோஹர் பாருவில் தந்தை ரிவர்ஸ் செய்த கார் மோதி 1 வயது பெண் குழந்தை பலி. கிரீன்லேண்ட் மீது மீண்டும் கண் வைக்கும் ட்ரம்ப். துணை அதிபர் JD வென்ஸ் வருகையால் அதிகரித்த பதற்றம். ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி APK 2.0 எனப்படும் ஆட்டம் பாட்டம் கோலாட்டம் எனும் கலாச்சார உணவு திருவிழா நடைபெறவிருக்கிறது. எதிர்கால சந்ததியினருக்கு வளமான கலாச்சாரம், மதிப்புமிக்க பண்பாட்டு கூறுகள் மற்றும் பாரம்பரியத்தை விட்டுச் செல்லும் நோக்கில் மெல்பர்ன் இந்திய கலாச்சார சங்கம் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. 2023 முதல் முறையாக சிறிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சிக்கு கிடைத்த நல்ல வரவேற்பின் அடிப்படையில் டிக்கெட் விற்பனை மூலம் சற்று பெரிய அளவில் 500 வருகையாளர்களை குறிவைத்து இம்முறை இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மலேசிய சிங்கப்பூர் உணவு திருவிழாவும் வருகையாளர்களுக்கு காத்திருக்கிறது. மெல்பர்னில் வாழும் மலேசிய சிங்கப்பூர் இந்திய வம்சாவளியினருக்கான ஒரு ஒன்று கூடலாகவும் இந்நிகழ்ச்சி அமையும் என ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த ரேகா வணக்க மலேசியாவிடம் கூறினார். இது ஆட்டம் பாட்டம் கோலாட்டம். இது APK, சுருக்கமா APK 2.0. ஏன்னா இதோட முதல் தடவை நாங்கள் இதை லான்ச் பண்ணது 2023. நாங்கள் வருஷம் செய்யணும்னு நினைக்கல அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ. ஆனால் அப்படியே தொடங்கினோடனே அது ரொம்ப அழகாக, அதோட வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெல்பர்னில் நிறைய பேர் வந்தாங்க. 200 டிக்கெட் விற்கலான்னு பார்த்தோம். ஆனால் 250 டிக்கெட் விற்று நல்ல ஒரு சோல்ட் அவுட் ஷோவாக இருந்துச்சு, ஒரு இவெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு இவெண்ட். இந்த இவெண்ட் நாங்கள் பிளான் பண்ணோம். சரி, 2023 அது நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ திருப்பி செஞ்சால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மக்கள் கேட்டாங்க எப்போ திருப்பி செய்கிறீங்கன்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நாங்கள் 2025 இப்போ நாங்கள் இந்த இவெண்ட்டை ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை நேரம் 6லிருந்து 10 மணி வரைக்கும் சண்டே ஸ்ப்ரிங்வேல் டவுன் ஹால், சிட்டி டவுன் ஹால் இங்கே மெல்பர்னில் நடைபெறும், விக்டோரியாவில். ஸோ மெல்பர்னில் இருக்கிறவங்க 18 கிரேஸ் பார்க் அவென்யூ ஸ்ப்ரிங்வேல் விக்டோரியாவுக்கு வந்தால் ஆன் தட் டே 6 மணிக்கு நம்மளோட இவெண்ட் நடக்கிறத அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கோலாட்டம் தவிர பறை இசை, மலாக்கா பெரனக்கான் சீனர்களின் படைப்பு என ஏராளமான மற்ற அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இணையம் வாயிலாகவே டிக்கெட்டுகள் விற்கப்படும் நிலையில் இதுவரை 50 விழுக்காட்டு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன. வயது வித்தியாசமின்றி மெல்பர்ன் சுற்றுவட்டார தமிழர்கள் திரளாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு ரேகா கேட்டுக்கொண்டார். மெல்பர்ன் மலேசியன் இந்தியன் கல்ச்சுரல் கிளப்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, MMICC மெல்பர்ன். ஸோ இந்த MMICC பேஜை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும். அந்த பேஜை போய் தேடிங்கன்னா அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கிடலாம். ஸோ டிக்கெட்ஸ் அடல்ட்ஸ்க்கு இருக்குது, சில்ட்ரனுக்கு இருக்குது, ஃபேமிலி டிக்கெட்ஸும் இருக்குது. ஸோ அதில் போய் trybooking.comனு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதுதான் பெஸ்ட். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக யாருக்கும் டிக்கெட் விற்கிறதில்ல. அண்ட் இந்த ஷோ கண்டிப்பாக கலந்துக்கிறதுனால இது கண்டிப்பாக ஃபிசிக்கலான ஷோ. ஆன்லைனில் பார்க்குற அளவுக்கு பார்த்து ரசிக்கலாம், ஆனால் கலந்துக்கிற மாதிரி இருக்காது. அதுதான் இந்த ஷோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஜாய் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இதனிடையே இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க மலேசியாவின் பிரபல நாதஸ்வர தமிழ் இரட்டையர்களான கார்த்திகேசன் மற்றும் கணேசனுக்கும் மெல்பர்ன் சங்கம் சிறப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. இது மலேசிய இசைக்கலைஞர்கள், குறிப்பாக பாரம்பரிய இசைக்கலைஞர்களுக்கு கிடைத்துள்ள பெரிய அங்கீகாரமாகும். மெல்பர்ன்ல பாத்தீங்கன்னா இப்ப 6th of April ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்றாங்க தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு, APK 2.0. அங்குள்ள தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை அழைச்சிருக்காங்க. அங்க நாங்க நிகழ்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இரட்டையர்களாக இருப்பது நாதஸ்வரம் தமிழ் வாசிப்பதில் தங்களுக்கு கூடுதல் நன்மையே என்றும் கணேசன் கூறுகின்றார். இந்த மெல்பர்ன் வாய்ப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த கணேசன், பாரம்பரிய இசையுடன் சினிமா பாடல்கள், குத்து பாடல்கள் என ரசிகர்களை மகிழ்விக்க பெரும் ஆர்வத்தோடு உள்ளதாகவும் கூறினார்.
இதற்கு முன் வெளிநாடுகளில் வாசித்திருந்தாலும் இந்த மெல்பர்ன் கலாச்சார நிகழ்ச்சி வித்தியாசப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதுக்கு முன்னாடி நாங்க ஃபியூ கண்ட்ரீஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணதுல வந்து பர்சனல் ஈவெண்ட்ஸ், அதாவது கோயில் நிகழ்ச்சி, கல்யாணம், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து மெல்பர்ன் இந்தியன் கம்யூனிட்டி அவங்க கூட சேர்ந்து நாங்க கொலாபரேட் பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்ய போறோம். இந்தியர்கள் எங்கிருந்தாலும் அங்கெல்லாம் நமது கலாச்சாரம் தொடர்ந்து பேணி காக்கப்படுகிறது. எதிர்கால சந்ததியினருக்கு நம் கலாச்சாரம் கொண்டு சேர்க்கப்படுவதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல சான்றாகும். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் விண்வெளி வீரர் ஒருவர் விண்வெளியில் காஃபி பிரியர்களுக்காக ஒரு புதுமையான தீர்வை கண்டுபிடித்துள்ளார். அதாவது விண்வெளி வீரர்கள் இனி உறிஞ்சு குழாய் ஸ்ட்ரோ அல்லது பைகளை நம்பாமல் காலை காஃபியை அருந்த வகை செய்யும் ஒரு கிண்ணத்தை டான் பெட்டிட் உருவாக்கியுள்ளார். அனைத்துலக விண்வெளி நிலையமான ISS இல் உள்ள மைக்ரோகிரேவிட்டி எனப்படும் நுண் ஈர்ப்பு விசையானது பாரம்பரிய குடிக்கும் முறைகளை சாத்தியமற்றதாக்கி விடுகிறது. இதனால் அனைத்து புலன்களையும் உள்ளடக்கிய ஒரு காஃபி அனுபவத்துக்காக பெட்டிட் ஏங்கினார். அச்சவாலுக்கு தீர்வு காண எண்ணியவர் கெப்பிலரி கிண்ணத்தை வடிவமைத்துள்ளார். இது மேற்பரப்பு அழுத்தம் மற்றும் கெப்பிலரி செயல்பாட்டை பயன்படுத்தி திரவங்கள் உதடுகளுக்கு இயற்கையாக பாய உதவும் ஒரு பாத்திரமாகும். எக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்த வீடியோ இப்போது வைரலாகியுள்ளது. அதில் மிதக்கும் வெள்ளை கோப்பையை பருகுவதன் மூலம் பெட்டிட் தனது புதுமையை வெளிப்படுத்தினார். காலையில் ஒரு மடக்கு ஓஜோ காஃபி குடிப்பது, அதுவும் பூஜ்ய ஈர்ப்பு கோப்பையை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இல்லை என அவர் பதிவிட்டுள்ளார். சீல் செய்யப்பட்ட பைகளில் இருந்து ஸ்ட்ரோ வழியாக உட்கொள்ளப்படும் வழக்கமான விண்வெளி காஃபியை போலல்லாமல் விண்வெளி வீரர்கள் தங்கள் பானத்தின் நறுமணத்தை அனுபவிக்க இந்த கெப்பிலரி கோப்பை வாய்ப்பு வழங்குகிறது. காஃபி குடிக்கும் சடங்கின் முக்கிய அங்கமே அதன் நறுமணம் தானே. தனது பதிவை பார்த்து ஒரு பயனர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பெட்டிட் இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். இந்த பூஜ்யம் ஈர்ப்பு கோப்பையின் மூலம் காஃபியின் வாசனையை நீங்கள் 70% உணர முடியும். இது ஒரு பையில் இருந்து ஸ்ட்ரோ வழியாக பருகும்போது நீங்கள் செய்ய முடியாத ஒன்று என அவர் குறிப்பிட்டார். ரோச்செஸ்டர் தொழில்நுட்ப கழகத்தால் சிறப்பிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி வீரர்களுக்கு அன்றாட அனுபவங்களை மிகவும் இயற்கையானதாக மாற்றுவதில் ஒரு படி முன்னேறியுள்ளது. பெட்டிட்டின் வடிவமைப்பு நுண் ஈர்ப்பு விசையில் திரவிய இயக்கவியல் பற்றிய தொடர் ஆராய்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதோடு எதிர்கால விண்வெளி பயணிகளுக்கு தெம்பை அளித்துள்ளது. தனது முதல் தவணையின் போது கிரீன்லாந்து நாட்டின் மீது ஒரு கண் வைத்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியது தெரிந்ததே. ஆனால் கிரீன்லாந்தை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிடும் எண்ணத்தை அவர் இன்னும் கைவிடவில்லை என்றே தெரிகிறது. துணை அதிபர் JD வென்ஸ் கிரீன்லாந்துக்கு மேற்கொண்ட குறுகிய கால பயணமே ட்ரம்பின் ஆசையை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. கிரீன்லாந்து மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வென்ஸ் அங்கு சென்றார். எனினும் தலைநகர் நூக்கில் இருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு தளத்தில் சற்று நேரம் இருந்துவிட்டு கிளம்பிவிட்டார். கிளம்பியவர் வாய் சும்மா இருக்காமல் கிரீன்லாந்தை தன்வசம் வைத்திருக்கும் டென்மார்க்கை கடுமையாக திட்டி தீர்த்தார். 300 ஆண்டுகால ஒப்பந்தத்தில் தன்வசம் உள்ள கிரீன்லாந்துக்கு டென்மார்க் அப்படியொன்றும் பெரிதாக செய்துவிடவில்லை. இதனால் சீனாவும் ரஷ்யாவும் அங்கு ஆதிக்கம் செலுத்த பார்க்கின்றன. எனவேதான் அத்தீவை நாங்கள் கேட்கிறோம். படைபலத்தால் அல்லாமல் பேச்சுவார்த்தையின் மூலம் அத்தீவை கைப்பற்றியே தீர்வோம் என வென்ஸ் அதிரடியாக பேசினார். அவரின் பேச்சு உலக நாடுகளை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. என்னமோ கிரீன்லாந்து நாட்டின் மீது பெரிய அக்கறை இருப்பதாக ட்ரம்பும் அமெரிக்காவும் வெளியில் காட்டிக்கொண்டாலும் உண்மை அதுவல்ல. கிரீன்லாந்தில் கனிம வளங்கள் கொட்டி கிடப்பதே உண்மை காரணமாகும். அயன் ஓர், அலுமினியம் மற்றும் பாக்சைட், யுரேனியம், தங்கம், வைரங்கள், எரிசக்தி வளங்கள் என கிரீன்லாந்தில் இயற்கை வளம் குவிந்து கிடக்கிறது.
அவற்றையெல்லாம் வெட்டி எடுத்து காசாக்கினால் மொத்த அமெரிக்காவுமே 100 ஆண்டுகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு அவை விலை மதிப்புள்ளவை. எனவேதான் கிரீன்லாந்தை வளைத்து போட உலக கட்ட பஞ்சாயத்துக்காரரான அமெரிக்காவும் அதன் அதிபரும் திட்டம் போடுகின்றனர். இது ஆர்க்டிக் கண்டத்தில் அமெரிக்கா தொடங்கியுள்ள நாடகத்தின் வெறும் முன்னோட்டமே. போக போகத்தான் அமெரிக்காவின் சுயரூபம் வெளிப்படும் என பார்வையாளர்கள் விமர்சிக்கின்றனர். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000த்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். பொதுமக்களிடம் 10 மில்லியன் ரிங்கெட் மோசடி செய்த புகாரில் தான்ஸ்ரீ பட்டத்தை கொண்ட ஒரு தொழிலதிபர் கைதாகியுள்ளார். பண செலவை வழக்குகளை தீர்ப்பதற்காக போலீசிடம் ஒப்படைக்கவே அப்பணம் என 59 வயது அந்நபர் பொதுமக்களை நம்ப வைத்துள்ளார். ஜப்பான் ஒசாகாவுக்கான பயணம் முடிந்து கோலாலம்பூர் ஜலான் யூத்தானில் உள்ள தனது வீட்டுக்கு வந்திறங்கிய கையோடு புக்கிட் அமான் போலீஸ் அவரை கைது செய்தது. பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து இன்றைய தேதி வரை 10 மில்லியன் ரிங்கெட்டை அவர் திரட்டியுள்ளார். போலீஸ் உயர்மட்டம் வரை தனக்கு நல்ல தொடர்பு இருப்பதாகவும் பண செலவை வழக்குகளை கச்சிதமாக முடித்துக் கொடுப்பதாகவும் கூறி 25,000 மில்லியன் ரிங்கெட்டில் இருந்து அவர் பேரத்தை தொடங்கியுள்ளார். பணத்தை கொடுப்பவர்கள் பின்னாளில் பண செலவை தடுப்பு சட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க மொத்த பணமும் போலீசிடமே ஒப்படைக்கப்படும் என்றும் அவர்களுக்கு அந்நபர் வாக்குறுதி கொடுத்துள்ளதாக புக்கிட் அமான் வட்டாரம் கூறியது. எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் 30 வருட அனுபவம் கொண்ட ஒரு நிறுவனத்தின் தலைவராக உள்ள சந்தேக நபரை விசாரணைக்கு தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் பாரு தாமான் டேசா ஹார்மோனியில் தந்தை பின்லார் ரிவர் செய்த கார் மோதி 1 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. நெஞ்சை உலுக்கும் இச்சம்பவம் நேற்று அதிகாலை 2:30 மணிக்கு நிகழ்ந்ததாக பாசிர்குடாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது சுஹைமி இஷா கூறினார். சம்பவத்தின் போது காரை வெளியே எடுத்த 27 வயது அவ்வாடவர் பின்பக்க இடது டயரில் இருந்த சத்தம் கேட்டு இறங்கி சென்று பார்த்தார். அங்கே டயரின் பின்னால் அவரின் குழந்தை இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்தது கண்டு அவர் பதறி போனார். உடனடியாக குழந்தையை சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார். கார் மோதியதால் தலையில் படுகாயமடைந்த குழந்தை சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்தது. இதையடுத்து 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க வாகனத்தை எடுக்கும் முன் பிள்ளைகள், குறிப்பாக சிறு குழந்தைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்குமாறு போலீஸ் பொதுமக்களை அறிவுறுத்தியது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. பேரா கிரிக் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் நேற்று திடீரென யானை கூட்டம் பிரவேசித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹரிராயா விடுமுறையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காணப்பட்ட நேரம் பார்த்து அந்த யானை கூட்டம் காட்டுப்பகுதியில் இருந்து இந்த பக்கமாக நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளன. தாய் யானை முதல் குட்டி வரை சுமார் 10 யானைகள் இருந்தன. அப்போது ஒரு யானை பிளிரிக்கொண்டு வாகனத்தை நோக்கி ஓடி வந்ததால் பரபரப்பு நிலவியது. இரவு 7 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் நல்ல வேளையாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. யானைகள் ஆக்ரோஷமாக காணப்பட்டதால் உயிருக்கு பயந்து நாங்கள் வாகனங்களை பின்னால் ரிவர்ஸ் செய்தோம். நல்ல வேளையாக அசம்பாவிதம் நடக்கவில்லை. யானைகளும் அமைதியாக சாலையை கடந்து சென்றதாக வாகனமோட்டி ஒருவர் கூறினார். வேலை காரணமாக வாராவாரம் கிளாந்தான் தானா மேராவுக்கும் ஈப்போவுக்கும் சென்று திரும்பும் வழியில் யானைகளை சந்திப்பது வாடிக்கைதான் என ஒரு தாதி கூறினார். ஆனால் இதுவரை அவை இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் காட்டியதில்லை. ஒருவேளை வழக்கத்திற்கு மாறாக நெடுஞ்சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் இன்று யானைகள் பயந்திருக்கலாம் என்றார் அவர்.
எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.